பேராசிரியருக்கான வாய்ப்பு பிரகாசமாயிருக்கு. மைக் முன் நின்று திமுகவை டேமேஜ் செய்த சாமானியர். களம் மாறியது. மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பேராசிரியர் ராமசீனிவாசனுக்கு ஆதரவாக களம் மாறி வருகிறது. கடந்த முறை திமுக கூட்டணியில் வென்ற பூமிநாதன் தொகுதிக்கென்று ஒன்றுமே செய்யவில்லை, மக்கள் பிரச்சினைக்கு ஒருபோதும் செவிசாய்க்கவில்லை என்றும் மீண்டும் அவரே போட்டியிடுவதால் அவருக்கு தங்களுடைய வாக்கு இல்லை, மாற்றம்தான் வேண்டும் என மதுரை தெற்கு தொகுதி மீனாட்சி நகர் மக்கள் தெரிவித்துள்ளனர். ஆட்சி மாற்றம் என்பது பாஜக வேட்பாளரான பேராசிரியர் ராமசீனிவாசன் வந்தால் நல்லது செய்வார் என்றும், மக்கள் பிரச்சனை தெரிந்தவராக இருக்கிறார், கட்டாயம் தாமரை மலர்வதற்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என நமது சேனல் மக்களிடம் கேட்ட கருத்துக்களுக்கு பதிலளித்துள்ளனர். இதன் மூலம் மதுரை தெற்கு தொகுதியில் பூமிநாதன் வெற்றி பெறுவது கடினம்தான் என்பதை இந்த களம் உணர்த்துகிறது. என் பேர் ஈஸ்வர்லால். மதுரை தெற்கு தொகுதியில் இருக்கிறது தான். சரியா, இப்போ வார்டு நம்பர் 43 நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் இப்போ தெற்கு தொகுதியில் பிஜேபி சார்பாக பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்கள். ஆமாம், தெரியும். பார்த்துருக்கீங்க. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ மதுரை எய்ம்ஸ்ல இருந்து டெக்ஸ்டைல்ஸ் பார்க் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு பதவி இல்லாமல் நிறைய விஷயம் மதுரை கொண்டு வந்துருக்கு. ஆமாம், இப்போ அவர் இந்த ஏரியாவில் திக்கிறாரு. அவருக்கு எப்படி இருக்கு உங்கள் ஏரியாவில்? அவருக்கு ஃபேவராக தான் இருக்கு. ஏன்னா அவர் ஏற்கனவே இந்த சமூகத்துக்கும் வேலையை பார்க்கணும், செய்யணுன்ற ஒரு ஆசை இருக்குது அவருக்கும். ஆட்சி மாற்றம் இருக்குது அவங்க ஏரியாவில். வாய்ப்பு ரொம்ப பிரகாசம். வாய்ப்பு மாற்றம் இருக்குது. எதை வச்சு சொல்கிறோம்னா, இவர்களுடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி இருக்குது. அதாவது இப்போ 5 வருஷம் இருந்திருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த தெருவிலெல்லாம் ஓட்டு கேடக்கோ வரலை. யார் போன எம்எல்ஏ போன எம்எல்ஏ இந்த தெருவுக்கு உள்ளே வருவாங்க. மெயின் தெருவில், அதாவது சீனிவாச பெருமாள் கோயில் தெருவில் அப்படியே நெட்டுக்க பேசிட்டு அப்படியே நேராக போயிடுவாங்க. சந்துக்குள்ளார வர்றதே கிடையாது. கவுன்சிலர்ஸ் வருவாங்க, வந்தாலும் இந்த நிலைமையை பார்த்துட்டு ஆக்ஷன் எடுத்தது என்னன்னு. இனிமேல் யார் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல, அவங்க இதை கன்சிடரேஷன் பண்ணுங்கள். இது இப்போ இந்த ஸ்பாட்டுக்கு மட்டும் பக்கத்தில் இப்போ ஒரு வாய்க்கால் ஓடுது. அந்த வாய்க்காலுடைய நிலைமையை போய் பாருங்கள். இப்போவே ஆன் ஸ்பாட்லேயே போய் அதை ஃபோட்டோ பிடிச்சிக்கங்க, அல்லது வீடியோ கூட எடுத்துக்கோங்க எந்த நிலைமையில் இருக்குன்னு. இது கிட்டத்தட்ட மதுரை ஒரு நேரம் தூங்கா நகரம்னு இருந்துச்சு பேர். கோயில் நகரம், இப்போ தூங்கா நகரம், இந்த மாதிரி பேர் ஏகப்பட்டது இருந்துச்சு. இப்போ நல்ல பேர் வந்திருக்கு. அது நல்ல பேர்னா என்னென்னா குப்பை நகரம் அப்படின்னு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு சாட்சியாக நீங்கள் இந்த தெருவிலையே கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் இல்லாதையே சொல்கிறோம். அதாவது பொதுவாக மக்கள் என்ன பண்ணுவாங்க, வேண்டா வெறுப்பா எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. அப்படி நாங்கள் சொல்கிறத விட நீங்களே கண்கூடாக பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். அதுக்கு தான் இது சாட்சி.